சாப்பிடலாமே என்று மாலையம்மா பிள்ளைக்கு வரம் வாங்க வேண்டுமே என்று சரி சத்திரத்துல போய் பொங்கி பொரித்து தங்கி சமைத்து சாப்பிட்டாங்க. பத்தியலா காய்கறிகள் பொன்பொருள்கள் துணிமணிகள் பாத்திரங்கள் எல்லாம் சூரியன் உதித்ததும் அழகாகவே பொங்கி வரித்து தங்கி சமைத்து சாப்பாடுகளை எடுத்துக்கொண்டு சரி அந்த காலத்துல கட்டிச்சோறு கட்டிச்சோறு அந்த காலங்களில் கட்டிச்சோறு கட்டினாங்கன்னா 9 நாள் வரையும் இருக்கும்போது இப்ப கட்டிச்சோறு கட்டினா திருச்செந்தூர் பரமூர்த்தி கடையில 9 இருக்கிற பிள்ளைக்கு கட்டிச்சோறு கட்ட தெரியுமா? என்ன தெரியுது? என்ன தெரியுது? வாழையில செவந்து கொடுத்தா செவந்து கூட கொடுத்தா சாப்பிட உடனே மாமியாரை மட்டும் சண்டைக்கு இழுப்பா. மாமியாரும் அரைக்குதான் மருமகளும் அரைக்குதான். ரெண்டும் அரங்க குடும்பத்துல பிறந்ததுதான் பாத்துக்க. எப்படி மருமா இருக்க பாரு. ஆமா அவ வரும்போதே பாட்டு போட்டுட்டான் ரோபத்துக்கு. மருமக்குமாருக்கும் பாட்டோட மருமக்குமார் பாட்டோட அலையிலேயும் வரும்போதே பாட்டோட தாலே ஓடுது. என்ன பாட்டு யாங்க கல்யாணத்துல பாட்டு போடலாம். நீங்க பொத்த வழியை குடிக்கிட்டு அப்புறம் உனக்கு பாட்டு பாட்டு கூட்டிட்டு போனா பாட்டு போடணும்டா. அவ்வளவு பாட்டு இன்னொரு பாட்டு உனக்கு இருக்கு பாத்துக்க. அவன் அங்க போய் ஒரு பாட்டு இருக்கு வெளியே போட்டான். ஆனா அந்த மருமக என்ன தெரியுமா? என்ன ஒரு 5000 ஒரு பட்டு சேலை, சரி ஒரு மொட்டை குத்துவிளக்கு, 100 ரூபாய்க்கு ஒரு செருப்பு, ஒரு நல்ல வாழைப்பழம், சரி ஒரு வாட்டர் பிளஸர்ல மாப்பிள்ளையோட உடம்புக்கு அவனே கடத்துல இருப்பாரு ஒரு பிளஸர்ல வருவாங்க. அப்பா ஸ்டர்ல வருவா எப்படி வருவா தெரியுமா? எப்படி நல்ல பாட்டா போட்டுட்டு வருவா. மருமவா எப்படி பாட்டு போடுவா தெரியுமா? என்ன பாட்டு? வீட்டு வாழ போகும் பெண்ணு கண்ணி கண்ணே சில புத்திமதிகள் சொல்லுறேன் முன்னே மாமனாரும் மாமியார பிடிக்கணும் மாலையிட்ட கணவனையே தூக்கி போட்டு உதைக்கணும். புருஷ வீட்டு வாழ போகும் பெண்ணே கண்ணி கண்ணே சில புத்திமதிகள் சொல்லுறேன் முன்னே. நல்லா இருக்க மருமா பாட்டு. மருமா பாட்டோட மாமியார் பாட்டு நல்லா இருக்கும். மாமியார் பாட்டு வச்சிருக்காளோ? ஒரு 23 வயசு கோமரிக்கு எவ்வளவு இருக்கும்? 63 வயசு முன்னாள் கோமரிக்கு எப்படி இருக்கும்? அது என்ன பாட்டுப்பா? நீ மொட்டை குத்துவளை குத்திக்கிட்டு அரவாதிகளா நீ அப்படின்னு இந்த மருமா மாமியார் என்ன பண்ண தெரியுமா? என்ன எங்க முருகனுக்கு ஒரு 500 ரூபாய் கையில கொடுத்து நம்மளுக்கு நம்ம அம்மன் சவுண்ட் சர்வீஸ்காருக்கு ஒரு 500 ரூபாய் கையில கொடுத்து சரி என் மருமகா வலது ஆலத்தியா வீட்டு வாசல்ல வைப்பா நீ பாட்டை அமைக்கிறீ நிர்வாகத்துக்கு. மாமியார் பாட்டு அது என்ன பாட்டு? என்ன பாட்டு? குத்துவளை வீட்டு வாசல்ல 2 பேரும் வாசல்ல வலது காலத்து வைப்பாங்க. சரி பாட்டு ஓடப்பதுக்கு எப்படி பாட்டு ஓட தெரியுமா? என்ன பாட்டு? மணமகளே மருமகளே வாவா வலது காலம் ஒடிக்க போற வாவா குலம் இருக்கும் குலமகனே வாவா கொள்கையெல்லாம் அறுக்க போற வாவா நீ வாவா அன்னை குடிக்கிற சண்டை தம்பத்துக்கு ஒரே சண்டை. மருமக பாட்டோட எனக்கு மாமியார் பாட்டு நல்லா பிடிச்சிருக்காங்க. நல்லா மினுக்குவான். ஆமா மாமியார் பாட்டு காலை ஒடிக்க வரணும். ஆமா பாத்துக்க இவன் அன்னைக்கு ஒரு துறையில வச்சு போதுக்க மாமியார் அன்னைக்கு பிடிக்கிற சொல்லுதான் எப்படி திருமணி துறையில வாங்குவா. பாத்துக்க வாங்குவா துறையில நம்பர் வாங்குவாங்க. அங்க பீரோக்குள்ள 3 ரூபாய் 30 பைசா தான் இருக்கும். அதான் இதாது இதை வச்சுதான் வாங்குவாங்க. கதவு எப்படி? கதவு 3 மரமுக்கு 4 மட்டை இருக்கும். பனங்கம்பு ஊடையில 2 கறக்க மாட்டேன். ஆமா 2 3 ஆடு முடிச்சுதான் பண்ணி விழுந்துரும். மாமியார் சரி முதல்ல மாமியார் தான் காரை தொடக்குவா. எப்படி தொடக்க தெரியுமா? எப்படி தொடக்க தெரியுமா? எப்படி அங்க வீட்டுல ஏதாவது பொட்டை கோழி முட்டை விட்டு இருக்கும்போது சில கோழிகள் ஒரு முட்டை விட்ட உடனே பேசாம செத்த போடாம போகும். ஆமா சில தனியில் முட்டை விட்டாலும் செத்த போடாது. சில கோழி முட்டை விட்டு உடனே செத்தம் போடுது. ஒரு முட்டை விட்டு இருக்கும்போது ஆமா இந்த பொட்டை கோழி என்ன பண்ண தெரியுமா? என்ன
ஆமா இவ மாமியார் சாடை குடிச்சிருவா எப்படி பொட்டகோழி ஆ. உனக்கு நீ 13 முட்டை விட்டு கதை வேற பத்துக்க ஆமா ஒரு முட்டையில இந்த குணத்து உனக்கு நீ ஒரு முட்டைக்கு இந்த கொக்கரியா ஆமா குடம் முடியிட்டு மாலை சுடும் பெருமாளுக்கு என் பிரியம் வருது. நாளை காலை என் பிரியம் சாமி அடிச்சு ஒரு வரை இருக்கட்டு ஆமா. உன்னைய தலையை திருக்கி ஆ. நல்லா அவ்வளவு முடிய புடுங்கி ஆமா. நல்லா மறைச்சு வச்சு கீறி சரி. உள்ள எல்லாம் எடுத்து ஆமா. கமுத்து வச்சு கவம்புள்ள ஒண்ணி சுட்டு நோம்ப முறிச்சு விடுறேன் ஒரு சப்பகால ரூபா கொடுத்து விடுற இருநி மாமியார் சாலை போடுவா பாத்துக்க நோம்ப முறிச்சு முடியும் அப்படிங்கிறது இதை கேட்டுக்கிட்டே இருக்க இந்த மருமா பிள்ளை ஆமா ஐயோ இப்போ உள்ள என்று சொல்ல வேண்டிய நாட்டிலே வாழ வேண்டிய பொன்பெருமாள் மனைவியாகிய மாலையம்மா சரி. பிள்ளை இல்லாத குறையாலே பாவூர் சத்திரத்திலே தங்கி தயாரி பொங்கி வரித்து சமைத்து சாப்பிட்டு என் அருமை சேடி சும்மா எடுத்து 5 பேர் எடுக்காத எண்ணெய் மட்டும் எடுத்து அனுப்பு மாதிரி எடுத்த மாதிரி எடுக்க சைஸ பார்த்தா அந்த வரைக்கும் ஒழிச்சு கடந்து வருகிறேன் அழகுடைய ஆலம் குளத்திலே அம்மா வழி நடந்து ஆனை காத்த பெருமாளையே சென்று வணங்கினாள். வருதப்பா 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 காப்பி வருதப்பா காப்பி கையோட அந்த டம்ளரும் என்னைக்கும் அழுத பிள்ளைதான் பால் குடிக்கும். அவ்வளவு சொத்துல சும்மா இருந்தா பால் குடிக்குமா? ஆமா. நல்லா வயிறாரு சாப்பிட்டு உறங்கு போறேன் இப்படி தாய் தூக்கி ரோபத்துக்கு. ஆமா ஆமா அதனால அழுத பிள்ளை பால் குடிக்கும். ஆமா எப்படியாவது கஷ்டப்பட்டு நம்ம கிடைச்சுதான் கிடைக்கலையா கிடைக்காம இருக்குமா? மாலை சுடுபெருமாள் சுவாமியோட திருக்கோயில் காப்பிக்கா பஞ்சம். ஆமா நல்லா முனுக்குவான் நல்லா முனுக்குவேன் என்று அம்மா எங்கே வருகின்றாள் என்று பாருங்கள். ஆனை காத்த பெருமாளுடைய சந்ததியிலே வருகிறாள். அதானே பெருமாளே கோபியர் கொஞ்சம் ரமணா கோபாலகிருஷ்ணா கோபியர் கொஞ்சம் ரமணா 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 மகாபாரதத்தில் கண்ணா எனக்கு விளை தாருமையா தாருமையா பெருமாளே கோபாலா கோவிந்தனே கல்யாண மண்டபங்களை கட்டி முடிப்பேனே சத்திரங்களை கட்டி முடிப்பேனே சாலை வெட்டி வைப்பேன் சத்திரத்தை வெட்டி வைப்பேனே கருட வாகனம் தங்கத்தால் செய்து வைப்பேனே பெருமாளே எடி ஆமாமா நமக்கு மட்டும்தான் காப்பி நினைச்சேன் காப்பி அங்கேயும் பங்கா என்னையா
கவலைப்படாத. கவலை இல்லாம இருக்குமா சுவாமி? உனக்கு பிள்ளை இல்லாத குறை இருக்குன்னு எனக்கு தெரியும். இத்தனை வருட காலங்களாக குழந்தைகள் இல்லாமல் இருந்து எங்களுக்கு உன்னை நம்பி வந்திருக்கோம் ஐயா. உனக்கு இங்கில்ல மேலே உண்டு நீ போகலாம். வார்த்தை சொல்றதுக்கு 7 நாட்களாக கோயில கவர்ந்த பெருமாளே 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 ஓம் நமோ நாராயணே. மாதங்கமா முனிவரின் மாதவ செல்வியே, மாதுளம் சிவந்த வெளியே, ஆணிப்பன் கட்டிலே அரியாசனத்திலே அரசாழ வைத்த தேவி, அறியாத நெஞ்சிலே ஓம் எனும் எழுத்திலே பிரணவம் தந்த காளி. யார் பெறுவார் இந்த அரியாசனம்? மாலையம்மை பொன்பெருமாள் மனைவியானவள் வைகை கரையிலே வாழ்ந்து வந்தவள். அதே பொன்பெருமாள் மனைவியானவள் பிள்ளை இல்லாத குறையால ஆணை காத்த பெருமாளை போய் வணங்கினாள். ஏ பெருமாளே, எனக்கு ஒரு குழந்தை வரம் தருவதாய் இருக்குமையானால் கோவிலை கட்டி வைப்பேன், கொடிமரத்தை வெட்டி வைப்பேன், மண்டபத்தை கட்டி முடிப்பேனே பெருமாளே, என் மனநிலைய ஒரு பிள்ளை கொடுன்னா. பெருமாள் சொன்னார், மகளே என்னையா போகிறேன், இதுக்குதான் இவ்வளவு நேரம் முதலே சொல்லிருக்கலாம். முந்தாந்து சொல்லிருந்தா பேசாம நாங்க வேற வயல பார்த்துருக்கோம். கவலைப்படாத, இங்க இல்ல மேலே ஒன்று நீ போகலாம். எல்லா தெய்வங்களும் சொல்லுது மையக்கரையை ஆழ்வதற்கு ஒரு குழந்தை நான் கேட்டேன்னு சொன்னா இந்த தாயாகிய மாலையம்மை பிள்ளை இல்லாத குறையை கேட்டவுடனே ஏன் என் அருமை சேடிகளே, ஆலங்குளத்திலே வைச்சிருக்க வேண்டிய ஆணை காத்த பெருமாள் எனக்கு பிள்ளை வரம் தருவார் என்று நினைத்தேனே. ஐயகோ, எனக்கு இங்கில்லை மேலே உண்டு என்று சொல்லிய பிறகு நான் இந்த உலகத்துல வாழணுமா? மாலையம்மா,
உங்களுடைய வயக்கரையை ஆளுவதற்கு கண்டிப்பா ஒரு குழந்தை கிடைக்குமா? தெய்வம் இங்கில்லை மேல் உண்டென்று தானே சொல்லுகின்றது. சொல்லுதா எந்த அம்மா எங்கே புறப்பட்டாள் என்று பாருங்கள். தாயாகிய மாலையம்மன் எங்கே வருகின்றார்கள்? பட்டு பட்டாடை எடுத்து வச்சிருக்கனே அம்மா. சான்றோர்களும் பிள்ளைகளை சரியா வளர்த்தவில்லை. தாயே என் தாயே மாகாளி வீரப்பல் விரிசலை வெற்றி கொண்ட திருமுகம் அடைத்து